இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் நாம் சீமானை பற்றி கதைக்க போனாலும் பிரச்சனையாகவும் இருக்கும், சில பேருக்கு ஓகேயாகவும் இருக்கும். சீமானை பற்றி பார்க்க போனால் இப்போ அதிகமாக இந்தியா அரசியல் துறையில் அதிகமாக விமர்சிக்கப்படுற ஒரு ஆள் வந்து சீமானாக இருப்பார். இப்போ ரீசெண்டாக சோஷியல் மீடியாவில் எல்லா பக்கமும் பார்த்தா சிவரில் அடிபட்ட பந்து மாதிரி சீமான் எல்லா இடத்துலையும் எதிரொலிச்சு கொண்டே இருக்குது. சரி, சீமானை பற்றி என்னடா இப்படி போட்டுதுன்றாங்கன்னு சொன்னால், நார்மலாக சீமானை பற்றி எல்லாருக்குமே அதிகமாக தெரியும். மேடைப்பச்சில் ஏறினாருன்னு சொன்னால், சீமான் கதைச்சார்னு சொன்னால் எல்லாரும் அப்படி இருந்து கேட்பாங்க. தமிழ் விவசாயம், தமிழர். அதாவது அவர் கதைக்கிறது சரியா பிள்ளையா, அங்கത്തെ அரசியலுக்கு அது சாத்தியப்படாதா, அது ரெண்டாவது கட்டம் இருக்கட்டும். ஆனால் சீமான் கதைச்சாங்கன்னு சொன்னால், சீமான்ன்ற அந்த கதை வந்து அதில் இருக்க மக்கள் அனைவரையும் அதிலேயே இருந்து ஒரு கணம் யோசிக்க வைக்கும். அப்படி ஒரு தமிழ் பற்றி இல்லை தமிழை வளர்க்குறவர் அப்படி வேணும்னாலும் சொல்லிக்கலாம். சீமான் அரசியலில் வந்து பார்த்தோம்னு சொன்னால், அதாவது அரசியலை பற்றி கதைக்கிற நம்பர் இல்லை. என்னென்னு சொன்னால் அரசியலுக்கும் எனக்கும் தொடர்பே இல்லைன்னு தான் சொல்லலாம். இந்திய அரசியலை பற்றி எனக்கு பெருசாக எதுவுமே தெரியாது அதிகமாக. ஆனால் அதாவது ஒருவருடைய தனிப்பட்ட கருத்து இருக்குது தானே, ஒரு ஆளுக்குன்ற ஒரு தனிப்பட்ட கருத்து சுதந்திரம் வந்து எல்லா இடத்துலையுமே இருக்குது. அந்த ஒரு அடிப்படையில் தான் நான் இன்றைக்கி சீமானை பற்றி கேட்கப்படுறேன். என்னென்னு சொன்னால், சீமான் வந்து இப்போ வந்து ரீசெண்டாக வந்து தளபதி கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அப்போ நேற்று ஒரு சோஷியல் மீடியா மீட்டிங்கில் அவரும் ஒரு நடிகர் தான், அவர் பேர் எனக்கு ஞாபகம் வரையில், லியோ படத்தில் நினைக்கிறேன். அவர் ஒரு அரசியல்வாதியாக நடிச்சிருப்பார், அப்படி ஒரு கேரக்டரில் நடிச்சிருப்பார். எனக்கு அவர்கிட்ட பேர் வந்து சரியாக ஞாபகம் வரையில். அவர் வந்து ரியலான ஒரு ஸ்பீச்சில் வந்தார். பீச்சில் அதாவது அவர் வந்தார், முதலாவது அடி வந்து சீமானை தூக்கி எறிஞ்சிட்டார் அப்படி இப்படின்னு சொல்லி இதுகள் போச்சு. அப்போ சரியா ஓகேன்னு பார்த்தது அடுத்த கட்ட பிரச்சனை வந்து என்னென்னு சொன்னால், காலம் தந்த கரிகாலன் தான் சொல்லணும். எங்கள் தலைவர் எங்களுக்கு ஒரு காலம் தந்த கரிகாலன். கடைசி யுத்தத்தில் கூட என்னென்னு சொன்னால் வந்து எம் மண்ணுக்காண்டி போரிடுங்கள் என்று சொல்லி வாய்விட்டு கேட்ட ஒரு தலைவர். அது எம் இனத்திட்டு உயிர் மாய்ந்து விடுமென்றோ ஓடி ஒழித்திருந்தோம் என்று அவர் மட்டும் கடைசி யுத்தத்தில் இரத்தம் சிந்தி போரிட்டவர் நமக்கான்று. எம் தலைவருடன் இணைந்திருந்த புகைப்படம் ஒன்று, அதாவது ஃபோட்டோஷாப்பில் எடிட் பண்ணன்னு சொல்லியிருக்காங்க. நான் கதைக்கிற ஒருவேளை சீமான் அந்த இதில் தெரியல, அவரை மாதிரி ட்ரை பண்ணி கதைக்கிறேன்னு நினைக்கிறீங்க வரையா, அப்படி இல்லை, சும்மா நம்மளை காய்ச்சி பார்த்தேன். அப்படி அந்த ஃபோட்டோ வந்து அவர் வந்து என்ன முறையில் வச்சு எடிட் பண்ணணும்னு சொல்லி அவரும் அதில் வந்து இம்ப்ரூவ் ஆகி வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. இல்லை சீமான் தான் எடிட் பண்ண சொன்னது, அது பொய்யன்னு சொல்லி. இப்போ எல்லா இடத்துலையும் பேச போகிற விஷயம் தமிழ் தேசியம் தமிழ் என்று சொல்லி பேசி, தலைவர் அது இதுன்னு சொல்லி பேசி, எல்லாமே கணக்கை பேசி, தலைவரோட நான் இருந்தேன், நான் சமைச்சேன், நான் சாப்பிட்டேன், நான் அங்கே வந்து நான் தலைவர் ட்ரைனிங் அது இது எல்லாமே பார்த்து நினச்சி அவர் நிறைய இடத்துல அதாவது அவர் வந்து தமிழ் தேசிய தலைவரை பற்றி பேசாமல் அரசியல் செய்தனால இல்லை, அவரை பற்றி பேசாத மேடை இல்லைன்னு தான் சொல்லணும். அப்படி ஒரு பேசின இடத்துல வந்து இப்போ இது பொய்யன்னு சொல்லி ஒரு நடக்கல, அவரை பற்றி அதிகமாக பேசுகிறாங்க, அதிகமாக இதுன்றாங்க. என்ன தான் அவர் செய்த அரசியல் வந்து ஒரு விதமாக இருக்கட்டும், அவர்கிட்ட அரசியல் களவா இல்லை காசா, அது ஒரு விஷயம். இந்தியாவுக்கு அது செட் ஆகாத அது ரெண்டாம் கட்டம் இருக்கட்டும். ஆனால் ஒரு நன்றியை மட்டும் மறக்கக்கூடாது. எந்நன்றி கொண்டாருக்கு முயவுண்டா முயவில்லை, செய் நன்றி கொன்ற மகட்கண்டு சொல்வார் வள்ளுவர். அதே மாதிரி வந்து சீமான் வந்து என்ன தான் செய்யட்டும், ஆனால் சீமானால் எங்களுக்கு கிடைக்கிற ஒரு நல்ல விஷயம் என்னன்னு சொன்னால் தமிழை வளர்க்குற, அது பொய்யன்னு யாருமே சொல்ல முடியாது, அப்படி சொல்கிறதுக்கான வாய்ப்புகளும் குறைவு. என்னென்னு சொன்னால், சீமான் அவர் பேசுகிறத விட சீமான்ட கட்சியில் இருக்க சின்ன பிள்ளைகள், அதாவது ஒரு 6ஆம் ஆண்டு ஒரு 6 to 7 கிளாஸ் படிக்கக்கூடிய சின்ன பிள்ளைகள் வந்து மேடையேறி பேசிச்சோன்னு சொன்னால், ஒரு நிமிஷம் புல்லரித்து புடைச்சி போய் நின்று பக்கத்தில் இருக்க மின்கம்பத்தை இறுக்கி பிடித்து பார்த்த நாட்களும் இருக்குது. சீமான்ட இது மேடை பேச்சு, சீமான் வளர்த்து விட்ட பிள்ளைகளின் மேடை பேச்சு. அதாவது சீமான் போகிற அரசியல் செய்த இது வந்து தவறாக இருக்கலாம், தவறாக கருதப்படலாம். ஆனால் ஒரு காலத்தில் சீமான் வளர்த்து விட்ட அந்த பிள்ளைகள் தமிழ் பேசும் திறமையும் தமிழ் பேசும் புலமையும் இருக்குது அவர்கள்ட்ட. ஒரு இடத்துல வேறு நாட்டுக்காரரோ இல்லை வேறு அதாவது ஹிந்தி மொழி வேறு மொழி பேசக்கூடிய ஆட்களார், நீ தமிழாண்டு கேட்கும்போது அவன் வாயிலிருந்து வரும் வார்த்தைகள் வந்து அடுக்கு தொடராகவே இருக்கும். அவன் பேசும் தமிழ் அவ்வளோ அழகாக இருக்கும். அவ்வளோத்துக்கு வளர்த்து விட்டது சீமான் செய்கிற தவறுகளாக இருந்தாலும் எதிர்கால சந்ததிகளுக்கு தமிழை கொண்டு போய் சேர்க்கும் பங்கு சீமான் அதிகமாக செயற்பட்டிருக்கின்றன்னு சொல்லணும். எந்த தனிப்பட்ட கருத்தில் சீமான் என்ன செய்தாலும், அதாவது
சீமான் செய்கிற சில விஷயத்துல எனக்கு பிடிச்சது சீமான்ன்ற தமிழ், சீமான் கதைக்கிற தமிழ், சீமான் அண்ணா அப்படி இதண்டி விட்டு சீமான் கதைக்கிறேன்னு சீமான் அண்ணாண்ட இவர்கள் இருந்தால் தவறாக நினைத்துக்கொள்ளாதீங்க. அது கதைக்கும் போது அப்படி வருகிறது. அப்படி வந்து பார்த்தோம்னு சொன்னால் சீமான் அண்ணா செய்கிறது வந்து சிலதுக்கு, அதாவது வெளி உலகத்துக்கு தெரியாத விஷயங்கள் சிலது நல்லதாகவும் இருக்கலாம், சிலது அவரை பற்றி வந்த வீடியோக்கள் கெட்டதாகவும் இருக்கலாம். என்ன இருந்தாலும் எந்த தனிப்பட்ட கருத்து வந்து சீமான் வந்து தமிழ் என்ற ஒரு விஷயத்துக்காண்டி போராடுறார், தமிழ் என்ற விஷயத்தை வளர்த்துருக்காருன்றது யாராலுமே மறக்க முடியாதுன்னு நினைக்கின்றது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதிகமாக வந்து சீமானை பற்றி ஆராய்ச்சி செய்து அதை பற்றி கதைக்க விரும்பலை.